இப்போ அதில் வந்து பார்த்து கொண்டு நிற்கிறோம். பார்க்குற டைம் தானே. இப்போ அதில் அத்தையாக்கள், அண்ணாக்கள், மாமாக்கள் எல்லோரும் வந்து நிற்கணும். வணக்கம் ரவுகளே. இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து போன வெள்ளியிலேருந்து ஹாஸ்பிட்டல்லாம் நிற்கிறோம். அப்பாவுக்கு வந்து உடம்பு நிலை வந்து சுவையினம் காரணமாக வந்து வெள்ளிக்கிழமையை வந்து அப்பா வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறோம். கூடுதலாக வந்து அப்பாவுக்கு என்ன வருத்தம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு வந்து அந்த நெஞ்சில் வந்து சளி வந்து கூடினபடியாக அந்த மூச்சு வந்து இருக்கிறது சரியான கஷ்டம் அப்பாவுக்கு. இப்போ போன வெள்ளிக்கிழமையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆக்சிஜன் வந்து ஃபுல்லாக வந்து கொழுகி இருந்தது, கலட்டவே இல்லாது. கலட்டினா வந்து அந்த மூச்சு எடுக்கிற வீதம் வந்து படிப்படியாக வந்து பக்கம் வந்து குறைஞ்சி கொண்டு வருது. இன்றைய நிலைமையை பொறுத்தவரையில் இன்றைக்கு வந்து காலமாக வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் என்னது அந்த மூச்சு எடுக்கிற வீதம் வந்து அப்பாவால் கொஞ்சம் கூடுதலாக இருந்தபடியாக அந்த ஆக்சிஜனை வந்து கொஞ்சம் கலட்டி இருந்தவர்கள். அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணித்தியாலம் வந்து அப்பாவால் தானாகவே வந்து மூச்சு எடுத்து கொண்டு இருந்தவர். அதோட வந்து அப்பாவோட வந்து எந்த நேரம் வந்து ஒரு ஆள் இருக்கணும், கட்டாயம் வந்து அப்பாவுக்கு பக்கத்துலேயே இருக்கணும், முழிப்போட இருக்கணும். சில விட அப்பா வந்து சளி அங்காலைஞ்சால் ஆட்டைக்க வந்து இதுகள் கலராக பார்க்கும். இப்போ கூடுதலாக வந்து நான் இரவு பகலாக நிற்கிறது, சில விட மாறி மாமா அண்ணாக்கள் எல்லோரும் மாறி மாறி தான் கூடுதலாக வந்து நிற்கிறது. இப்போ அதனால் வந்து நாங்கள் என்னண்டு சமையல் காணொலி போடவே இல்லை. அது கூடுதலாக வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து 4-5 நாளாக இங்கே தான், வீட்டு பக்கமே போயில்லை. இப்போ அப்பா என்னென்றாலும் வந்து அப்பாவை தான் முதல் சுகப்படுத்தணும். அதுக்கு பிறகு தான் அடுத்த கட்டம். என்ன வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, என்னென்றாலும் சரி, முதல் வந்து எங்களுக்கு தேவை அப்பா வந்து சுகம் அடையணும். இப்போ இன்றைக்கு வந்து அம்மா தான் கால மேலே இருந்து மாமாவோட நிற்கணும். கட்டாயம் வந்து 2 பேர் நிற்கணும், மாறி மாறி நின்று கொண்டே இருக்கணும் அப்பா பக்கத்தில். இந்த இதுகள் அந்த கொழுவினர்கள் வந்து அப்பா வந்து அங்கால திரும்பி இதண்டைக்க வந்து கட்டாயம் வந்து கலண்டா வந்து சுவாசம் வந்து ஆக்சிஜன் வந்து வெளியில் போய் கொண்டிருக்கும். இப்போ கட்டாயம் வந்து ஒரு ஆள் வந்து முழிப்போடியாக இருக்கணும். இன்றைக்கு வந்து அம்மா தான் நிற்கிறேன். இரவுக்கு தான் நான் நிற்கணும். இதில் பக்கத்தில் மச்சாண்ட விழுந்தபடியாக பக்கத்தில் போய் வந்து கொண்டிருக்கலாம். அதோட வந்து சாப்பாடுகள் வந்து எதுவுமே இல்லை. வாயால் வந்து சாப்பாடே கொடுக்க வேணாம்னு சொல்லி, தண்ணியோ சாப்பாடோ எதுவுமே இல்லை. நேற்று வந்து கொஞ்சம் தண்ணியும் ஒரு பழச்சாரம் வாங்கி கொடுத்தனாங்க, குடிக்க வரப்பா பைப்பு மூலம் தான் அதுவும் போய் கொண்டிருக்கு. வாய்க்குள்ளே நேரடியாக வந்து வாயால் விடாமல் மூக்குக்குள்ளே ஒரு பைப் கொண்டு வச்சு தான் அதால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுனாங்க. இன்றைக்கு வந்து காலமாக வந்து நல்ல வடிவான ஒளிம்பி இருந்து வாராக்கள் போராக்களோட வந்து கதைச்சி கொண்டு வந்தவர். இப்போ கொஞ்சம் திருப்பி வந்து அது போட்டிருக்குது. அவையில் வந்து என்ன சொல்லினோம்னா, படிப்படியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொண்டு வரும். இதுக்கு வந்து அப்பாவால் மட்டும்தான் முடியும் சுவாசிக்கிற எல்லாம். அப்பா தான் அதை வந்து சுவாசத்தை வந்து தண்டை நிலமாக்கி கொண்டு வரணும் என்று சொல்லியிருக்கணும். எல்லாம் வந்து கடவுள் தான். நாங்கள் வேண்டாத கடவுள் எதுவுமே இல்லை, எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டி கொண்டு தான் இருக்கிறோம். அதோட வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தெரியும் உங்களுக்கு, காணொலிகளோ ஃபோட்டோக்களோ எதுவுமே எடுக்கலாது. எடுத்தால் வந்து அது அதில் பின்விளைவு வந்து வேறு விதமாக இருக்கும். என்னால் முடிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் உங்களுக்கு காணொலி மூலம் காட்டுறேன். கட்டாயம் வந்து எங்களோட உறவுகளுக்கு தெரியப்படுத்த தானே வேணும். கூடுதலாக வந்து எல்லாருமே யோசிப்பீங்க, பழமையாக வந்து வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ ஒரு 4-5 நாளாக வீடியோ வரையில் என்ன நடந்தது ஏது நடந்தது வந்து உங்களுக்கு தெரியாதானே. அப்போ அதை வந்து நான் கட்டாயம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி ஆக வேணும். நான் உங்களுக்கு அந்த சில கட்டங்கள் எடுத்துருக்கிறேன், உள்ளுக்கு போய் என்னால் முடிஞ்ச கட்டங்கள் எடுத்துருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு இந்த காணொலியில் நான் கட்டாயம் காட்டுவேன். இப்போ வந்து நேரம் வந்து பொழுதுபட்டு கொண்டு வர வழியாக நான் இனி உள்ளுக்கு போகணும், அப்பாவோட போய் கட்டாயம் நிற்கணும். எல்லாமே வந்து கடவுள் தான், இனி வந்து கடவுள் தான் அப்பான்னு சொல்லணும். அந்தளவுக்கு தான் இருக்கிறார் அப்பா. அவையால் முடிஞ்ச அளவு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து செய்து கொண்டே தான் இருக்கணும். அவையால் என்ன முடியுமோ அதுதான் வந்து செய்து கொண்டிருக்கணும். நாங்களும் வந்து கதைக்காத இடம் இல்லை, கதைக்காத டாக்டர்மார் அப்படி அந்த உயர் அதிகாரிகள் இல்லை. கதைக்கா சொல்லினோம் இதுதான் ட்ரீட்மெண்ட், ஆக்சிஜன் போட்டிருக்கு, அவரால் மட்டும்தான் அது சுவாசிக்க முடியும் கண்ட மாதிரி தான் எல்லா இடத்துலையும் சொல்லி கொண்டிருக்கணும். நாங்கள் வந்து திருப்பியும் வந்து நாங்கள் இறைவன்தான் நாங்கள் மண்டாடி கொண்டிருக்கிறோம். அதோட வந்து அம்மா இப்போ நிற்கிறேன். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை வந்து பெய்து கொண்டிருக்கு. பாருங்க, மழை வந்து நல்லா பெய்து கொஞ்சம் இப்போ குறைஞ்சிட்டுது மழை. உள்ளுக்கு வந்து வீடியோ ஒன்று எடுக்க விட மாட்டேன். உள்ளுக்கு
அதோட வந்து வீடியோவோ ஃபோட்டோவோ வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எடுக்க இயலாது. என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து அப்பா வந்து 2ஆம் போட்டுலாம் வச்சிருக்கு. இன்றைக்கு வந்து அந்த பொழிவு இருந்த ஆக்சிஜன் எல்லாம் கலட்டி விட்டுருந்தவர். அப்பா வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரம் தன்னால் இயன்ற அளவுக்கு வந்து சுவாசித்து கொண்டு இருந்தவர். நான் தான் அப்பாவோட வந்து இப்போ நிற்கிறேன் இரவு பதிலாக. இப்போ அதில் வந்து பார்த்து கொண்டு நிற்கிறோம். பார்க்குற டைம் தானே. அப்போ அதில் அத்தையாக்கள், அண்ணாக்கள், மாமாக்கள் எல்லோரும் வந்து நிற்கணும். என்னதான் இருந்தாலும் எத்தனை நாள் சென்றாலும் கட்டாயம் வந்து அப்பாவுக்கு சுகம் பெறணும். அதுதான் இப்போதைக்கு எங்களுக்கு முக்கியம். வீடியோவோ எதுவோ எங்களுக்கு இப்போதைக்கு முக்கியம் இல்லை. கட்டாயம் வந்து எங்களுக்கு அப்பா தான் முக்கியம். என்னதான் இருந்தாலும் அப்பா வேணும் எங்களுக்கு கட்டாயம். அப்போ நாங்கள் இனி என்ன சொல்கிறது, இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். ஏனென்றால் நிறைய நேரம் கதைக்கவும் இல்லை, நிறைய நேரம் வீடியோவும் எடுக்க இயலாது. அப்போ நான் இந்த காணொலியை நான் இதோட வந்து நிறைவு செய்து கொள்கிறேன்.